Greetings everyone, welcome to our channel. இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோவில் 9ஆம் வகுப்பு தமிழ் 2ஆம் இடைப்பருவ தேர்வுக்கான இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் பார்க்கலாம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இயல் 5, இயல் 6, இயல் 7 இது வரைக்கும் நமக்கு செகண்ட் மிட்டம் போர்ஷன்ஸ். ஸோ மேக்ஸிமம் ஸ்கூல்ஸில் பார்த்தீங்கன்னா இயல் 5, இயல் 6ஓட முடிஞ்சிடும். 2 டிஸ்ட்ரிக்டில் மட்டும்தான் இயல் 7 இன்க்ளூட் பண்ணுவாங்க. ஸோ உங்கள் ஸ்கூலில் என்ன சொல்கிறாங்களோ அந்த போர்ஷன்ஸ் வரைக்கும் நம்ம நீங்கள் ஃபுல்லாக தரோவாய்க்கோங்க. நம்ம என்னென்ன இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் பார்க்கலாம். பக்கம் 124 ஓகேவா. 124 பார்த்தீங்கன்னா ஸோ இதிலேருந்து என்னென்னலாம் படிக்கணும் அப்படின்றது பேஜ் வைஸ் நம்ம போவோம். இலக்கண குறிப்பு வருது இல்லைங்களா, அதாவது பக்கம் 132 இலக்கண குறிப்பு இருக்கு இல்லையா, இது அடுத்து பகுப்பத உறுப்பு இலக்கணம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அடுத்தது பக்கம் 133 இருக்கிற இலக்கண குறிப்பு பகுப்பத உறுப்பு இலக்கணம். அடுத்தது பக்கம் 139 இந்த இடைச்சொல், அதாவது இலக்கணத்தில் என்னென்ன கொஸ்டின்ஸ் கேட்குறாங்க அப்படின்றது பார்த்திங்கன்னா இந்த பாக்ஸ் 143 பார்த்திங்கன்னா இது 2 டிஸ்ட்ரிக்டில் கேட்டிருக்காங்க. பொருத்தமாக இணைத்து எழுதுக இருக்கு இல்லையா, அது அடுத்து பொருத்தமான உரிச்சொற்களை எழுதுக, இது 1 மார்க்ஸில் கேட்டிருக்காங்க. நெக்ஸ்ட்டு சிந்தனை வினால பார்த்திங்கன்னா தான் என்னும் இடைச்சொல்லை எப்படியெல்லாம் பயன்படுத்தலாம் இது கேட்டிருக்காங்க. நெக்ஸ்ட்டு செய்யுளில் உரிச்சொற்கள் எத்தகைய பொருள்களில் இடம் பெறுகின்றன, இடை சொற்களை பயன்படுத்தி கீழ்காணும் சொற்றொடர்களை மாற்றியமைத்து காண்க, இது பார்த்துக்கோங்க. அடுத்தது பக்கம் 144 பார்த்தீங்கன்னா பல உள் தெரிக, இது ஃபுல்லாகவே படிச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு குருவினாவை பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் ஒன் தலைவியின் பேச்சில் வெளிப்படுகின்ற பாடுபொருள் யாது, இது ரிப்பீட்டடாக 4 டிஸ்ட்ரிக்டில் கேட்டிருக்காங்க. நெக்ஸ்ட்டு செகண்ட் ஒன் மூவாது மூத்தவர் நூல் வல்லார் இத்தொடர் உணர்த்தும் பொருளை குறிப்பிடுக, இதுவும் 4 டிஸ்ட்ரிக்டில் கேட்டிருக்காங்க. சாரதா சட்டம் எதற்காக இயற்றப்பட்டது, இது கம்பல்சரி கொஸ்டின் சரிங்களா, ரிப்பீட்டடாக கேட்டிருக்காங்க. அடுத்தது சிறுவினால சங்ககால பெண்பார் புலவர்களின் பெயர்களை எழுதுக, இது 2 டிஸ்ட்ரிக்டில் தான் கேட்டிருக்காங்க. சமைப்பது தாழ்வா, இன்பம் சமைக்கின்றார் சமையல் செய்வார், இந்த கொஸ்டின் இருக்குல்லையே, இதுவும் 2 டிஸ்ட்ரிக்டில் கேட்டிருக்காங்க. விதைக்காமலே முளைக்கும் விதைகள் இத்தொடரின் வழி சிறுபஞ்ச மூலம் தெரிவிக்கும் கருத்துக்களை விளக்குக, 3 டிஸ்ட்ரிக்டில் கேட்டிருக்காங்க. மருத்துவர் முத்துலட்சுமியின் சாதனைகளை குறிப்பிடுக, இது நியர்லி 6 டிஸ்ட்ரிக்ட்ஸ். வெரி 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 இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். ஸோ சிறுவினால ஃபஸ்ட்டு, செகண்டு, தேர்டு, 5th. நெடுவினா பொறுத்த வரைக்கும் இந்த 3 கொஸ்டின்ஸுமே ரிப்பீட்டடாக கேட்டிருக்காங்க சரிங்களா. ஸோ நீங்கள் அறிந்த சாதனை பெண்கள் குறித்த செய்திகளை விவரிக்க, இதை 4 டிஸ்ட்ரிக்டில் கேட்டிருக்காங்க. குடும்ப விளக்கு நூலில் தலைவி பேச்சில் வெளிப்படும் பெண் கல்விக்கான கருத்துக்களை இன்றைய சூழலுடன் ஒப்பிட்டு எழுதுக, இதுவும் 4 டிஸ்ட்ரிக்டில் கேட்டிருக்காங்க. இது பார்த்திங்கன்னா ரிப்பீட்டடாக 6 டிஸ்ட்ரிக்டில் கேட்டிருக்காங்க. நூலகம் நூல்கள் ஆகியன குறித்து அண்ணாவின் வானொலி உரையில் வெளிப்படுகின்ற கருத்துக்கள் யாவை. ஸோ இந்த இதை பொறுத்த வரைக்கும் இயலை பொறுத்த வரைக்கும் 3 நெடுவினாவுமே ரொம்ப இம்பார்ட்டன்ட். பக்கம் 146 இந்த மொழிபெயர்க்க இம்பார்ட்டன்ட் சரிங்களா, இதை கொடுத்துருக்காங்க. அதுக்கு அடுத்தது பிழை நீக்கி எழுதுக, இதை படிச்சுக்கணும். இடைச்சொற்களை கொண்டு தொடர்களை எழுதுக, இது எல்லாமே 1 மார்க்ஸில் வரும் உங்களுக்கு சரிங்களா, அதனால் மிஸ் பண்ணக்கூடாது. அடுத்தது இந்த பேராகிராஃப் கொடுத்துட்டு இந்த கொஸ்டின் ஆன்சர்ஸ் கொடுத்துருந்தாங்க, அதனால் இது ஒன்ஸ் நீங்கள் பார்த்துக்கோங்க. இதை ஒரே ஒரு டிஸ்ட்ரிக்டில் கேட்டிருந்தாங்க சரிங்களா, இந்த இதை மட்டும் ஒரே ஒரு டிஸ்ட்ரிக்டில் கேட்டிருந்தாங்க. நெக்ஸ்ட்டு மொழியோடு விளையாடு, பக்கம் 148 இந்த அகராதியில் காண்க இருக்கு இல்லையா, அதை பார்த்துக்கோங்க. அடுத்து கிடைக்கும் நூல்களின் பெயர்களை தேர்ந்தெடுத்து எழுதுக, இதை பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு காட்சியை கண்டு கவினுரை எழுதுக, 2 டிஸ்ட்ரிக்டில் கேட்டிருக்காங்க. இதை கடிதம், இது ரிப்பீட்டடாக வந்தது. உங்கள் பள்ளி நூலகத்திற்கு தமிழ் ஆங்கிலம் என்னும் கையடக்க அகராதி 10 படிகளை பதிவஞ்சலில் அனுப்புமாறு நெய்தல் பதிப்பகத்திற்கு ஒரு கடிதம் எழுதுக. அடுத்தது ஒரே ஒரு டிஸ்ட்ரிக்ட் கொஸ்டின் பேப்பர் பார்த்தீங்கன்னா சாலை பாதுகாப்பு பற்றி ஒரு கட்டுரை கேட்டிருந்தாங்க ஒரு டிஸ்ட்ரிக்டில். அடுத்தது நீங்கள் செய்த பணிக்குள் உங்களை மகிழச் செய்த பணிகள் 4 எழுதுக அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருந்தாங்க, அதனால் இதையும் பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு என்னுடைய 5 பொறுப்புகளை எழுதுக, ஓகேவா, உன் பொறுப்புகள்ன்ற மாதிரி 5 பொறுப்புகளை எழுத சொல்லியிருக்காங்க, அதனால் இதை 2த்துக்கும் பார்த்துக்கோங்க. சாலை பாதுகாப்பு இந்த கட்டுரையும் கேட்டிருந்தாங்க, மிஸ் பண்ணக்கூடாத கலைச்சொல் அறிவோம், இதில் 2 மார்க்ஸ் நம்ம மிஸ் பண்ணக்கூடாது. அடுத்தது இயல் 6 கலைப்பல வளர்த்தல், சிற்பக்கலை ஃபஸ்ட் இருக்கு இல்லையா. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் பக்கம் 160 இலக்கண குறிப்பு இருக்கா, அடுத்தது பகுப்பத உறுப்பு இலக்கணம், இது 2ம் பார்த்துக்கோங்க சரிங்களா. அடுத்தது
நாச்சியார் திருமொழி இருக்கு இல்லையா, அதில் பக்கம் 162 இந்த இலக்கண குறிப்பும் பகுப்பத உறுப்பிலக்கணம் இதெல்லாம் 1 மார்க்ஸில் வர்றது, அதனால் மிஸ் பண்ணக்கூடாது. நீங்கள் ஒன்ஸ் அப்படியே தொட்டு அப்படின்னா தொடு ப்ளஸ் ஓ அப்படின்றது தொடுன்றது பகுதி நீங்கள் அப்படியே சொல்லி பார்த்துக்கிட்டிங்கன்னா ஈஸியாக இருக்கும். அதனால தான். நெக்ஸ்ட்டு பக்கம் 168 பார்த்தீங்கன்னா இந்த கொஸ்டின் கேட்டிருந்தாங்க. விகார புணர்ச்சி எத்தனை வகைப்படும், அவை யாவை? இலக்கணத்தில் இந்த கொஸ்டின் பார்த்துக்கோங்க, இதை கேட்டிருந்தாங்க. நெக்ஸ்ட்டு பக்கம் 170 எழுத்து வகை அறிந்து பொறுத்துக புணர்ச்சி இருக்கு இல்லையா, அதை பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு இந்த எக்ஸசைஸ் எல்லாமே பார்த்துட்டு பக்கம் 172 சூஸ் கரெக்ட் ஆன்சர் பலவுள் தெரிக இருக்கு இல்லையா, இது ஃபுல்லாக பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு குருவினால் செப்பு திருமேனிகள் பற்றி குறிப்பு வரைக, இது 2 டிஸ்ட்ரிக்டில் கேட்டிருக்காங்க. நடுக்கல் என்றால் என்ன, 3 டிஸ்ட்ரிக்டில் கேட்டிருக்காங்க. இசைத்தூண்கள் யார் காலத்தில் அமைக்கப்பட்டவை, 4 டிஸ்ட்ரிக்டில் கேட்டிருக்காங்க. கண்ணன் புகுந்த பந்தல் எவ்வாறு இருந்தது, 2 டிஸ்ட்ரிக்டில் கேட்டிருக்காங்க. அண்ட் தென் 4 டிஸ்ட்ரிக்ட் இடிக்குறள் பெருங்கடல் இலக்கண குறிப்பு தருக. நெக்ஸ்ட்டு பாலை நிலத்தில் பருந்துகள் பறந்ததன் காரணம் என்ன, இது 4 டிஸ்ட்ரிக்டில் கேட்டிருக்காங்க. சரிங்களா? ஸோ இந்த குருவினாவை பொறுத்த வரைக்கும் 6மே கேட்டிருக்காங்க. பட் ஒரு சிலது ரிப்பீட்டடாக கேட்டிருக்காங்க, ஒரு சிலர் ஜஸ்ட் ஒரு 2 டிஸ்ட்ரிக்டில் மட்டும்தான் கேட்டிருக்காங்க. சரிங்களா? அதனால் இது ஃபுல்லாக பார்த்துக்கோங்க. சிறுவினா இந்த இயலை பொறுத்த வரைக்கும் இதில் வந்து எல்லாமே கவர் ஆகிருக்கு. சிறுவினால முழு உருவச் சிற்பங்கள் புடைப்பு சிற்பங்கள் 2ற்கும் உள்ள வேறுபாடு யாது, 4 டிஸ்ட்ரிக்டில் கேட்டிருக்காங்க. நாயக்கர் கால சிற்பங்களின் நுட்பங்கள் யாவை வந்து 2 டிஸ்ட்ரிக்டில் கேட்டிருக்காங்க. 173 ராவண காவியத்தில் இடம்பெற்ற 2 உவமைகளை எடுத்து காட்டுக, இது ஒரே டிஸ்ட்ரிக்டில் கேட்டிருக்காங்க. ஆண்டாளின் கனவு காட்சிகளை எழுதுக, வெரி வெரி இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். நெக்ஸ்ட் 6th கைப்பிடி சொற்களின் பொருள் வேறுபாடுகளையும் அவற்றின் புணர்ச்சி வகைகளையும் எழுதுக, இதுவும் ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். நெடுவினாவை பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் ஒன் ரிப்பீட்டடாக கேட்டிருக்காங்க. ராவண காவியத்தில் உங்களை ஈர்த்த இயற்கை எழில் காட்சிகளை விவரிக்க, ஸோ மிஸ் பண்ணக்கூடாத இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். அடுத்து தமிழ்நாட்டு சிற்பங்கள் கலைநயம் மிக்கவனாகவும் வரலாற்று பதிவுகளாகவும் இருப்பதை நிறுவுக, இதுவும் ரிப்பீட்டட் கொஸ்டின். 4 டிஸ்ட்ரிக்டில் கேட்டிருக்காங்க. இது வந்து 2 டிஸ்ட்ரிக்டில் கேட்டிருக்காங்க. இசைக்கு நாடு மொழி இனம் தேவையில்லை என்பதை செய்தி கதையின் மூலமாக விளக்குக. ஸோ ஃபர்ஸ்ட்டும் செகண்டும் மிஸ் பண்ணவே கூடாது. இது ஒன்ஸ் நீங்கள் வந்து பார்த்து வச்சுக்கோங்க, நீங்களாக சொந்தமாக எழுதுகிற மாதிரியாக அதை பார்த்து வச்சுக்கோங்க. மொழிபெயர்க்க பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு மரபு தொடர்களை கொண்டு தொடர் அமைக்க, இதில் பார்த்துக்கோங்க. மேடும் பள்ளம், அடுத்து கண்ணும் கருத்தும், இந்த மாதிரிலாம் கேட்டிருக்காங்க. மரபு பிழைகளை நீக்கி எழுதுக, இதை ஃபுல்லாக படிச்சுக்கோங்க. அடுத்து தமிழ் எண்களில் எழுதுக இருக்கு இல்லையா, அதை பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு அகராதியில் காண்க, ஓமை தொடர்களை உருவக தொடர்களாக மாற்றுக, காட்சியை கண்டு கவினுரை எழுதுக, இது 2 டிஸ்ட்ரிக்டில் கேட்டிருக்காங்க. சரியா? என்னை மகிழச் செய்த பணிகள் நம்ம அந்த இதில் பார்த்தோம் இல்லையா, அதை பார்த்துக்கோங்க. என்னை மகிழச் செய்த பணிகள் தான் கேட்டிருந்தாங்க இல்லைங்களா, அது. அடுத்து கலைச்சொல் அறிவோம் வந்து 2 கம்பல்சரி வரும். நெக்ஸ்ட்டு திருக்குறளில் பார்த்தீங்கன்னா மனப்பாட பாடலும் திருக்குறளும், இதில் வந்து ஒரு இதில் டிஸ்ட்ரிக்டில் பார்த்தீங்கன்னா தூண் என்று முடியும் குறள், அதுக்கடுத்து தலை என்று முடியும் குறள்னு 2 டிஸ்ட்ரிக்டில் கேட்டிருக்காங்க. கற்பவை கற்ற பின்னில் இதை ஜஸ்ட் ஃபுல்லாக வந்து தரவாக பார்த்துக்கோங்க. அடுத்து இறக்கும் வரை உள்ள நோய், இந்த கொஸ்டின். அடுத்து இயல் 7 வந்து ரொம்ப ரேர், ஒரு சில டிஸ்ட்ரிக்டில் மட்டும்தான் இந்த லெசன் வந்து இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க. ஸோ அவங்களுக்கு இதை நீங்கள் போர்ஷன் இருந்தால் இதை பார்த்துக்கோங்க. 188 இலக்கண குறிப்பும் பகுப்பத உறுப்பிலக்கணம் இருக்கு இல்லையா, அதை பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா முத்தொள்ளாயிரம், இதில் பார்த்தீங்கன்னா பக்கம் 190 பார்த்தீங்கன்னா இலக்கண குறிப்பு பகுப்பத உறுப்பிலக்கணம். நெக்ஸ்ட்டு மதுரை காஞ்சி இருக்கு இல்லையா, 193 இலக்கண குறிப்பு பகுப்பத உறுப்பிலக்கணம் ஃபுல்லாக பார்த்துக்கோங்க. விரிவானம் இருக்கு இல்லையா, ஸோ இதில் வந்து ஒரு 2 டிஸ்ட்ரிக்டில் தான் வந்து கேட்டிருக்காங்க. அதனால் வந்து நமக்கு இருந்தால் நீங்கள் உங்களுக்கு போர்ஷன்ஸ் இருந்தால் இதில் பார்த்துக்கோங்க. 1 மார்க்ஸ் ஃபுல்லாக தரவாக பார்த்துட்டு குருவினால் எதெல்லாம் இம்பார்ட்டன்னா, இந்திய தேசுவ இராணுவத்தில் குறிப்பிடத்தகுந்த தமிழக வீரர்கள் யாவர், இது வந்து ப்ரீவியஸ் இயர் குவார்டர்லியில் செகண்ட் மிட்டம் டெஸ்ட்டில் கேட்டிருந்தாங்க. அடுத்து 3rd ஒன் இம்பார்ட்டன்ட், மதுரை காஞ்சி பெயர் காரணத்தை குறிப்பிடுக. அடுத்து 5th ஒன் கரு கொண்ட பச்சை பாம்பு எதற்கு உவமையாக்கப்பட்டுள்ளது, அது இம்பார்ட்டன்ட். 6th ஒன் அல்லல் பழனத்து அரக்காம்பல் வாய விழ இவ்வடியில் சேற்றையும் வயலையும் குறிக்கும் சொற்கள் யாவை, இது இம்பார்ட்டன்ட். டெல்லி நோக்கி செல்லுங்கள் என்ற முழக்கம் யாரால் எப்போது செய்யப்பட்டது, இது இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். குறிப்பு வரைக. டோக்கியோ கேடட்ஸ் இருக்கு இல்லையா, அது சிறுவினால ஃபர்ஸ்ட் ஒன், 3rd ஒன், 4th ஒன், 5th ஒன், இந்த 4 கொஸ்டின் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். நெடுவினாவை பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட்டும் செகண்டும் பார்த்துக்கோங்க. ஸோ இது வந்து ஒரு 2 டிஸ்ட்ரிக்ட் மட்டும்தான் இந்த லெசன் இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க. மேம் எனக்கு இந்த லெசன் இல்லைன்னா இதை விட்டுடுங்க
உங்களுக்கு அந்த 2 லெசனில் கொடுத்துருக்க கொஸ்டின்ஸ் மட்டும் படிச்சுக்கோங்க. இலக்கண குறிப்பு படிங்க. அடுத்தது பகுபத உறுப்பிலக்கணம் படிச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கலைச்சொல் அறிவோம். நெக்ஸ்ட்டு மனப்பாட பாடல் இதெல்லாம் வந்து கம்பல்சரி நீங்கள் மிஸ் பண்ணக்கூடாது. சரிங்களா? விஷ் யூ ஆல் த பெஸ்ட். தேங்க்யூ ஃபார் யுவர் சப்போர்ட். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.